மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.1 உள்ள 4வது சம் பார்ப்போம். A = கணம் 5,6, B = கணம் 4, 5,6, C = கணம் 5,6,7 எனில் A × A = B × B வெட்டு C × C என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை சமப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் A × A எடுத்து செய்வோம்ப்பா. ஃபஸ்ட்டு கொடுத்த கணத்தை எழுதிக்கோங்க. கணம் A = 5,6, கணம் B = 4, 5, 6, கணம் C = 5, 6, 7. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை செய்வோம்ப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு A × A = கணம் 5,6 கிராஸ் ஏயோட கணம் எதை மறுபடியும் அந்த போகிறோம் 5,6. இப்போ புள்ளிகள் எழுதுவோம். ப்ராக்கெட் 5,5, 5,6, 6,5, 6,6. சரியாப்பா? இங்கே இருக்க நம்பர் எடுத்து ஒவ்வொன்றா ஜோடி செஞ்சு வச்சோம். இது நமக்கு 1 A × A. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா B × B வெட்டு C × C. ஃபஸ்ட்டு B × B எழுதுவோம். B × B = Bயோட கணம் 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. இப்போ கணம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒவ்வொரு உறுப்பாக ஜோடி செய்யுங்க. 4, 4, 4, 5, 4, 6. அடுத்து 5 எடுத்து ஜோடி சேர்ப்போம்ப்பா. 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6 எடுத்து ஜோடி சேர்த்தோம்னா 6, 4, 6, 5, 6, 6. மொத்தம் இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 6 உறுப்பு எழுதிட்டோமா? அடுத்து C × C. C × Cக்கு சியோட கணம் 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. அதே C கணம் தான் ஈக்குவல் கணம் ப்ராக்கெட் 5, 5, அடுத்து 5, 6, 5, 7. அடுத்து 6 எடுத்துக்கோங்க. 6, 5, 6, 6, 6, 7. அடுத்து 7 எடுத்தோம்னா 7, 5, 7, 6, 7, 7. 9 கணம் எழுதியாச்சு. 9 உறுப்புக்கள் எழுத்துமாப்பா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது B × B வெட்டு C × C. இந்த B × Bலையும் C × Cலையும் நமக்கு எது பொதுவாக இருக்கு பார்ப்போம். பாருங்கள், இங்கே 4, 4 இங்கே இல்லை. அடுத்து 4 சம்மந்தப்பட்ட நம்ம கிடையாது. அடுத்து 5 பாருங்கள் 5, 4 இங்கே 5, 5. அப்போனா இந்த உறுப்புகளும் இங்கே 5, 5. அடுத்து 5, 6 இங்கே 5, 6. அடுத்து 6 எடுத்தோம்னா 6, 4 கிடையாது. 6, 5, 6, 5, 6, 6, 6, 6. இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதலாம். பாருங்க, கணம் நமக்கு வெட்டான வந்துச்சு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. கணம் ப்ராக்கெட் போட்டு இது 2. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு A × A அது என்ன கிடச்சிச்சு? அதே தானமாக இருக்குது 1. இப்போ 1ம் 2ம் சமமாக இருக்கா? அப்போனா 1 = 2 போட்டு A × A ப்ராக்கெட் B × B வெட்டு C × C என்பது சரிபார்க்கப்பட்டது. என்ன எழுதி முடிச்சிட வேண்டியதான்ப்பா.
சரியா? அவங்க சமம் என காட்டுங்க தான் கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்து எழுதி சமம் என சரிபார்க்கப்பட்டதை நியமிச்சிடலாம். தேங்க்யூ.